இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். யோவான் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். யோவான் 16:24 இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்திலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்கிட்ட கேளுங்க, உங்க விண்ணப்பத்தை சொல்லி கேளுங்க, உங்களுக்கு நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படி, உங்க இருதயம் மகிழ்ந்து களி கூறும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு ஆண்டவர் இந்த மாதத்தில் வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்தார். அப்போ இதை வைத்து தான் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். சந்தோஷத்தை சுதந்திரிக்கிற ஒரு மாதமாய் நாம் என்ன செய்கிறோம்? தியானிக்கிறோம். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும்போது பெற்றுக்கொள்ளுகிறோம். நம்மளுடைய எப்படி பெற்றுக்கொள்ளணும்னா, சந்தோஷம் நிறைவான சந்தோஷமாய் மாறுகிறது. பெற்றுக்கொள்ளுது நிறைவாய் ஆண்டவர் தருகிறார் சந்தோஷப்படும்படி. அப்போ ஆண்டவர்கிட்ட நாம் என்ன செய்யணும்? கேட்கணும். அப்போ எப்படி கேட்க வேண்டும், எப்படி கேட்டால் நம்ம பெற்றுக்கொள்வோம், அதை தான் தியானிச்சுட்டு இருக்கிறோம். எப்படி கேட்டால் பெற்றுக்கொள்வோம். இப்போ போன வாரம் நம்ம தியானித்தோம், தேவ சித்தத்திற்கு அர்ப்பணித்து கேட்கும் பொழுது பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவர் உடனே என்ன செய்கிறாரு? கொடுத்துட்றார். அல்லேலூயா. அப்போ நம்ம வேண்டுகிற காரியம், நம்ம வேண்டுதல் செய்கிற ஜெப விண்ணப்பங்கள் தேவனுக்கு பிரியமா, அவர் சித்தத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக இருக்கிறதா, அவர் விரும்புகிறாரா அந்த ஜெபத்தை அப்படின்னு நம்ம அறிந்து ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது, வேண்டுதல் செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த ஜெபத்திற்கு உடனே பதில் தருகிறார். அல்லேலூயா. அப்போ போன வாரத்தில் அதற்கு உதாரணமாய் அந்த குஷ்டரோகியை பற்றி நம்ம தியானித்தோம். குஷ்டரோகி தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அப்போ அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க ஆண்டவரே, உங்க விருப்பம் இல்லாமல் நான் சுகமடைய நான் விரும்பல. அவன் என்ன சொல்றான்? உங்க விருப்பம் இல்லாமல் நான் சுகமடைய விரும்பல, உமக்கு சித்தமானால் என்னை சுகப்படுத்தும். உமக்கு சித்தம் இல்லைன்னா நான் இப்படியே வியாதியோடு இந்த குஷ்டரோகத்தோடு இருப்பதுதான் உங்க சித்தம்னா நான் இப்படியே இருந்துக்கிறேன். உங்க விருப்பம் இல்லாத நான் சுகமடைய விரும்பல, என் விருப்பம் முக்கியம் இல்லை. அதான் அங்க சொல்றான், என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை, என்னுடைய நோக்கம் அது எனக்கு முக்கியம் இல்லை ஆண்டவரே. நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க என்ன விரும்புகிறீங்க, அது என் வாழ்க்கையில நடக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. நம்ம இதெல்லாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு பெரிய சத்தியம். தேவனிடத்துல நாம வந்துட்டா, இன்னும் நிறைய பேர் அப்படி அறியாமல் இருக்கிறாங்க, புரிதல் இல்லை. தேவனிடத்துல வருவதே ஏதோ ஒரு தேவைக்காக வருகிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆலயத்துக்கு போவதே பாதுகாப்பு, அது வேணும் இது வேணும், ஆசீர்வாதம் வேணும், அதுக்காக நான் ஓடுறேன் அப்படின்னு தான் நினைச்சிட்டு நிறைய பேர் ஓடுறாங்க. இல்லை, ஆலயத்துல தேவனுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்ற போறேன், அவர் சித்தத்தை அறிந்து நான் வாழ போறேன், அவருக்கு என்ன நான் அர்ப்பணிக்க போறேன் அப்படின்னு நம்ம போகணும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுல் எழுதும் போது, உங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. என்ன சொல்றாரு? உங்க ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கு ஜீவ பலியாக கொடு. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட இப்ப ஒரு ஆடை பலி செலுத்த போறோன்னா, ஆட்டுக்கிட்ட போய் விருப்பத்தை கேட்டுட்டு இருப்பாங்களா? ஆட்டுக்கிட்ட விருப்பம் கேட்பாங்க, பலி செலுத்த போறேன் என்ன சொல்றேன்? இல்லை, தேவனுக்கு முன்பாக நம்ம ஜீவ பலியாய் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னா தேவ சித்தத்தை அறிந்து நம்ம கேட்கணும். இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்கிட்ட கேட்டு நடக்கிற அந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்றைக்கு இந்த மாதத்துல, இந்த 2வது வாரத்துல நம்ம தியானிக்கிற காரியம் என்னவென்றால், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எப்படி கேட்கணும்னா, நம்பிக்கையோடு கேளுங்க. சொல்லுங்க, நம்பிக்கையோடு கேட்கணும். சங்கீத புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். சங்கீதம் 5:11 நீங்க வாசித்து பாருங்க. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பவர்களாக. அல்லேலூயா. ஆண்டவரை நம்புகிறவர்கள் சந்தோஷத்தோடு கம்பீரமா இருப்பார்கள். அப்ப தேவனிடத்தில் கேட்கிறவர்கள் எப்படி கேட்கணும்? நம்பிக்கை உள்ளவர்கள் தான் அவர்கிட்ட கேட்பாங்க. நம்பிக்கை வைக்கலாம் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அப்ப நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் தருவார், எனக்கு இந்த காரியம் நடக்கும், நிச்சயம் அவர் செய்வார் என்று நாம நம்பிக்கையோடு ஆண்டவர்கிட்ட விண்ணப்பத்தை பண்ண வேண்டும். அல்லேலூயா. அப்ப தேவனிடத்துல நம்பிக்கையோடு கேட்பது அப்படின்னா என்ன தெரியுங்களா? சந்தேகம் இல்லாமல் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே, என் நாமத்தில் கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னீங்களே, நம்ம நாமத்தில் ஜெபிக்கிறேன், எனக்கு கொடுங்க ஆண்டவரே. இதான் நம்பிக்கை. அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம்.
உடன்படிக்கை. அதை நாம் என்ன செய்யணும்? சொல்லி நம்பிக்கையோடு நாம ஜெபிக்கணும். அல்லேலூயா. அநேக முறை சில உதாரணங்களை சொல்லியிருக்கிறேன். யாக்கோபை பற்றி அடிக்கடி இந்த வாரத்தில் நிறைய சொல்லிட்டு வர்றேன். யாக்கோபு பாருங்க, அவர் தன் தகப்பன் வீட்டை விட்டு தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போறான். அந்த வழியில வனாந்தரத்துல இருக்கிறான். அப்ப ஆண்டவர்கிட்ட அவன் ஜெபிக்கிறான் பாருங்க. ஆண்டவரே, நான் போகிற இடத்துல எனக்கு என்ன செய்ய, என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தந்து என்னை திரும்பவும் என் தகப்பன் வீட்டுக்கு கொண்டு வாருங்க. அல்லேலூயா. ஒரு நிரந்தரமற்ற சூழ்நிலையில என்ன செய்ய போறோம் என்று தெரியாம குழப்பத்தின் மத்தியில கர்த்தர்கிட்ட அவன் நம்பிக்கையோடு விண்ணப்பம் பண்ணுவதை பார்க்க முடியும். அதனால இப்ப யாக்கோபு வாழ்க்கை எப்படி இருந்தது? ஆண்டவர் ஆசீர்வதித்து, அவன் கேட்டது போலவே அவனை ஆசீர்வதித்து அந்த தேசத்தில் அவனை பழுக பெருக பண்ணி தன் தகப்பன் வீட்டுக்கு ஆசீர்வாதத்தோடு ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து ஒரு பெரிய ஐஸ்வர்யவனாய் திரும்ப கொண்டுட்டு வந்தார். அப்ப அவன் பண்ணின ஜெபம், தேவனிடத்துல நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவன் ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, எஸ்தரை பத்தி நம்ம தியானிக்கும் பொழுது, எஸ்தர் தேவ பிள்ளைகளுக்காக, தேவ ஜனத்துக்காக அவங்க உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க. அப்ப அவங்க விண்ணப்பம் பண்றாங்க, நான் செத்தாலும் சாகுறேன், ஆனால் என் மக்களுக்காக நான் ராஜாவிட்ட விண்ணப்பம் பண்ணுவேன், கர்த்தர் தயவை கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஒரு நம்பிக்கையோடு தேவன் மேல நம்பிக்கை வைத்து ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கதை அங்க பார்க்க முடியும். அப்ப அவங்க 3 நாள் உபவாசம் பண்ணி அவங்க ராஜாவை போய் பார்க்கும்பொழுது கர்த்தர் ராஜாவுடைய கண்களில தயவு கிடைக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். ஒரு ஆண்டவர் அந்த எஸ்தருடைய ஜெபத்திற்கு பதில் தந்து அந்த தேவ ஜனங்களை ஆண்டவர் காப்பாற்றினார். அல்லேலூயா. அப்ப தேவனிடத்துல நாம எப்படி கேட்கணும்? நம்பிக்கையோடு கேட்கணும், விசுவாசத்தோடு கேட்கணும், சந்தேகப்படாமல் கேட்கணும். இன்னும் சொல்ல போனா எப்படி என்ன செய்யணும்? வேதம் ஒரு வசனத்தை வாசிப்போமே வேதத்திலிருந்து. யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். யாக்கோபு 1:5 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டு இருக்கிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கு? சந்தேகப்படாமல் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. அதுக்குள்ள வசனம் சொல்லுது, ஆனாலும் அவன் வாக்கிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க வேண்டும். எப்படி கேட்கணுமா? ஆண்டவர் எல்லாத்தையும் தருவாருப்பா, உனக்கு பூரணமாய் தருகிறவர், நீ கேளு. ஆனா எப்படி கேட்கணும்? நீ சந்தேகப்படாம விசுவாசத்தோடு கேளு, நீ பெற்றுக்கொள்வ. அப்படி சந்தேகத்தோடு தேவனிடத்துல கேட்கிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, வசனம் சொல்லுது, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிக்கப்பட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். அப்ப அவர்கள் எல்லாம் என்னது? ஒரு உறுதியான நிலையில இருக்க மாட்டாங்க. காத்து எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் அந்த நாணல் அப்படியே அசைவது போல, கடலில் என்ன செய்யும்? காத்து அடிக்கிற இடத்துல அலை போகிறது போல இவர்களுடைய விசுவாசம் இல்லைன்னா அவங்க அப்படிதான் நிலையற்றவர்களாக இருப்பார்கள். அப்ப தேவனிடத்துல நம்ம கேட்கும்போது எப்படி கேட்கணும்? நம்பிக்கையோடு கேட்கணும், விசுவாசத்தோடு கேட்கணும். அல்லேலூயா. இப்படி ஆண்டவரிடத்தில் இருக்கிறவன் சந்தேகப்படுகிறவன், அதுல அடுத்த வசனம் சொல்லுது, 7வது வசனம், நீ இப்படி சந்தேகப்படுகிற நபராய் நீ இருந்தனா கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. சந்தேகத்தோடு நீ ஜெபம் பண்ண உனக்கு கிடைக்காதுன்னு வேதம் தெளிவா சொல்லுது. அல்லேலூயா. இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். அவனிடத்துல ஜெபிக்கிற விண்ணப்பம் பண்ணுகிற நாம இருமனதோடு நம்ம ஜெபிக்க கூடாது. வருமா வராதா, கிடைக்குமா கிடைக்காதா, கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லைன்னா போகட்டும், ஜெபம் பண்ணி பார்ப்போம், வந்தா வரட்டும், அப்படி ஜெபிக்கவே கூடாது. அல்லேலூயா. எப்போதுமே நம்ம ஒரே நிலை, தேவன் என் ஜெபத்துக்கு பதில் தருவார். அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணும்போது கேட்கும்போது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு தேவனிடத்தில் நீங்க கேட்கும் பொழுது அவர் உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி அவர் நீங்க பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறார். அல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு மனுஷனை பத்தி நம்ம தியானிப்போம். சகேயை பத்தி வேதத்துல வாசிக்கும் பொழுது லூக்கா புஸ்தகம் 19:6 வாசிங்கள. லூக்கா 19:6 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டு இருக்கிறது, அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, சகேயுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஒரு பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை,
ஜனங்களிடத்துல அநியாயமாய் வரி வசூல் செய்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பாவியான மனுஷன் என்று ஜனங்களால் அவனை எல்லாரும் ஒரு அருவருப்பா பார்த்தாங்க, வேதனையோடு பார்த்தாங்க. ஏன்னா அவன் அவ்வளவு வரிகளை விதித்து மக்கள்கிட்ட அநியாயமா வரி வாங்கிட்டு இருந்தான். இப்ப அவனுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் நடக்கிறது. என்னன்னா, அவன் குள்ளமான மனுஷன் இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டு ஒரு மரத்து மேல இருந்தான். அப்ப இயேசுவை அவன் காண வேண்டும் என்று ஒரு விருப்பம் அவனுக்கு இருந்தது. அல்லேலூயா. அவர் ஒரு தடவை பார்ப்போமே, அவனுக்கு ஒரு விசுவாசம், அவரை ஒரு தடவை பார்க்குமே. அப்படி போனவன் இப்ப ஆண்டவர் அவனை கூப்பிடுறாரு, எப்பா நீ இறங்கி வா, நான் உன் வீட்டில் இன்னைக்கு தங்கணும். அல்லேலூயா. அவன் எதிர்பார்க்கவே இல்லை. இப்பதான் அவன் வாழ்க்கையில ஒரு முதன்முறையாக ஒரு தெய்வீக சந்தோஷத்தை அவன் உணர்றான். சந்தோஷத்தோடு இறங்கி வந்தானா. இறங்கி அவரை வீட்டுக்கு அழைத்துட்டு போனான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவன் ஆபிரகாமின் பிள்ளையாய் மாறினான் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப சகேயு பெற்ற இந்த முக்கிய ஆசீர்வாதங்கள்ல முதல் ஒரு தரிசனத்தை பெறான். என்ன தரிசனம் தெரியுங்களா? ஏசப்பாவை பார்க்கிறான், அவர் பேசுவதை கேட்கிறான். சகேயுவே நீ இறங்கி வா. அவன் வாழ்க்கையில முதல் தரிசனம். அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்த உடனே சந்தோஷம் உள்ள வந்துடுச்சுன்னா அவன் பாவத்தெல்லாம் உணர்ந்து மனம் திரும்பிட்டான். ஆண்டவரே நான் மனம் திரும்புறேன், ஆண்டவரே நான் அநியாயமாய் வாங்கினதெல்லாம் நாளைத்தானையா திருப்பி கொடுத்துறான்றான். அல்லேலூயா. உனக்கு ரட்சிப்பு வந்துருச்சுன்னு சொல்றாரு. அடுத்து சொல்றான், அவன் ஆபிரகாமின் பிள்ளையாய் அங்க ஒரு அந்தஸ்து அவன் பெற்றுக்கொள்கிறான். ஆபிரகாமின் உடன்படிக்கைக்கு வாக்குத்தத்தத்துக்கு உரிமை உள்ளவனா கர்த்தர் அவனை மாற்றுகிறார் அங்க. அல்லேலூயா. இரண்டாவது, சகேயுவினுடைய வீடு புனிதம் அடைகிறது. அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாய், பாக்கியமுள்ள வீடாய் கர்த்தர் மாற்றினார். அப்ப எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுங்களா? இயேசுவை பார்க்க வேண்டும், அவரை தரிசிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள. அவரை போய் பார்ப்போம், அந்த ஒரு வாஞ்சை அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வந்தது. சமாதானம் இல்லாத வாழ்ந்த அவனுடைய வாழ்க்கையில, சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்த வாழ்க்கையில ஆண்டவர் தெய்வீக சந்தோஷத்தை அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப தேவனிடத்துல ஒரு எதிர்பார்ப்போட அவரை தரிசிக்கணும், அவர் வார்த்தையை நான் கேட்கணும், அவர் என்னோடு பேசணும். இதுதான் முதல் வாஞ்சியா நம்ம இருக்கணும். வேதத்தின் மூலம் பேசுங்கப்பா, சொப்பனத்தின் மூலம் பேசுங்க ஆண்டவரே, ஜெபத்துல பேசுங்க ஆண்டவர், எனக்கு ஒரு தரிசனம் கொடுங்க. இப்படி ஜெபிக்கிறவர்கள் ரொம்ப குறைவு இன்னைக்கு. விசுவாசி வந்தாலே முழங்கால் படிட்டு எல்லாம் இது இல்ல அது இல்லை, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை தான் சொல்லிட்டு இருப்ப தவிர அவரை தேட வேண்டிய விதத்துல தேடுவது கிடையாது. அல்லேலூயா. அவர் என்ன நினைக்கிறாரு? என் பிள்ளை என்கிட்ட பேசுமா, என்னோடு பேசுமா, என்னை பார்க்குமா, என் குரலை கேட்குமான்னு அவர் நினைக்கிறார். நாம என்ன செய்யறோம்? போயிட்டு வரிசையெல்லாம் நம்ம ஏதாவது அடுக்கி சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். அவருடைய பதில நம்ம எதிர்பார்க்கறதே கிடையாது. ஆனா சகேயு எதிர்பார்த்து அமர்ந்திருந்தான். ஆண்டோடைய வார்த்தை அவனுக்கு வந்தது. அவனுடைய வாழ்க்கையில ஒரு தெய்வீக சமாதான சந்தோஷத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இதே போல பாருங்க, பேதுருவை சிறைச்சாலையில பிடிச்சு வச்சுட்டாங்க. அவனை அடுத்த நாள் சிரச்சேதம் பண்ணணும், தலையை வெட்டி கொல்ல போறாங்க. இப்ப சபையாரெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. இரவு முழுவதும் ஜெபிக்கிற, ஆண்டவரை எப்படியாவது விடுதலை செய்யுங்க, காப்பாத்து. அவங்களுடைய நம்பிக்கை, ஒரு நம்பிக்கையான ஒரு ஜெபம், ஒரு விசுவாச ஜெபம். அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பினார். அல்லேலூயா. அன்னைக்கு அவர்கள் எல்லாம், அந்த சபையார் எல்லாம், அவ்வளவுதான், பேதுருவை சிறைச்சாலையில போட்டாச்சு, அவன் நாளைக்கு மறிக்க போறான், இனி ஒன்றும் பண்ண முடியாது, அரசாங்கத்தை எதிர்த்து நம்ம என்னங்க பண்ண முடியும், என்ன நடக்குமோ அதாங்க நடக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அன்னைக்கு ஒரு பேதுருக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருக்காது, ஒரு அற்புதம் நடந்திருக்காது. அல்லேலூயா. அவங்களுடைய ஜெபம் ஒரு விசுவாச ஜெபம். ஆண்டவரை நீங்க அற்புதம் செய்யுங்க, பேதுருவை நீங்க விடுதலை பண்ணுங்கப்பா. அவங்க இரவு முழுதும் கூடி ஜெபித்த பொழுது வேதம் அதான் சொல்லுகிறது. வாசிங்களேன், அப்போஸ்தலர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்போஸ்தலர் 12:5 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு இருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம இந்த காரியத்துல ஒரு புரிதலை பெறணும். ஜெபிக்கணும். எல்லாத்துக்கும் முதல்ல என்ன செய்யணும்? இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, இது அவ்வளவுதான், அது நடக்கிறதாங்க நடக்கும், அது தலைவிதிங்க, எல்லாம் சூழ்நிலைங்க அப்படின்னு நம்ம அந்த காரண சாக்கு சொல்லக்கூடாது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் மாற்றத்தை தருகிறார். அந்த இடத்துல சூழ்நிலையை மாற்றுகிற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சபையார் பேதுருக்காக ஜெபம் பண்றாங்க. நடந்தது என்ன தெரியுங்களா? ஒரு தூதன் அனுப்பி ஆண்டவர் பேதுருவை விடுதலை செஞ்சார்.
அவர்களுக்கெல்லாம் சந்தோஷத்தினாலே நிரப்பப்பட்டார்கள். அப்ப நாம நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அந்த ஜெபத்தை நிறைவேற்றுகிறார், சூழ்நிலையை மாற்றுகிறார், கஷ்டத்தை மாற்றுகிறார். உங்க வாழ்க்கையில துக்கத்தை மாற்றி உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி அவர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்வது எப்படி? நீங்க சொல்றீங்க பாஸ்டர், ஆண்டவர்கிட்ட நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணு, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணு சொல்றேன்ல. அப்ப இந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். சிலட்ட என்ன சொன்னாலும் விசுவாசிக்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க, அவிசுவாசத்துக்குள்ளே இருப்பாங்க. இருதயத்துக்குள்ள என்ன இருக்கும்? அவிசுவாசமே இருக்கும். இதை நான் பெற்றுக்கொள்வேன், இது நடக்கும், இப்படி நடக்க போகிறது இப்படின்ற விசுவாசமே இருக்காது. அப்ப அந்த நம்பிக்கையை நம்ம வாழ்க்கையில வளர்ப்பதற்கு என்ன செய்யணும்னா, முதலாவது நாம என்ன செய்யணும்? ஜெபிக்கிற ஆவி உடையவர்களா இருக்கணும். அல்லேலூயா. ஜெபிக்கிற பழக்கம், ஜெபிக்கிற காரியங்கள் நமக்குள்ள, ஜெப ஆவி நமக்குள்ள இருக்கணும். தேவனை நோக்கி ஜெப நேரம் நமக்கு சரியா இருக்கணும். அல்லேலூயா. அவர்கள் தான் நம்பிக்கை உடையவர்களா இருப்பாங்க. ஜெபிக்காதவங்க அவங்களுக்கு நம்பிக்கையே இருக்காதுங்க. நல்லா சொல்ல முடியும். ஜெபிக்கலனா நம்பிக்கை இருக்காது. அப்ப நம்பிக்கை பற்றி பைபிள் அநேக வசனங்களை சொல்லுகிறது. நீ ஜெபிக்கிற நபரா இருந்துச்சுன்னா உன்னுடைய விசுவாசத்துல அசைக்க முடியாத விசுவாசமா இருக்கும். கர்த்தர் செய்வார், கர்த்தர் எனக்காக பரிதபிப்பார் அப்படின்னு நினைப்போம். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, இந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேத தியானத்தை நாம செய்யணும். வசனத்தை என்ன செய்யணும்? தியானிக்கணும். படிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, காதால கேட்கறோம்ல, கேட்டு வசனத்தை கேட்டு அதை தியானிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை அப்படி சொல்லுதுங்கப்பா, என்னை வழி நடத்துங்க, என்னை இந்த வார்த்தையின்படி சத்தியத்தின்படி வாழ உதவி செய்யுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான் என்று தாவீது சொல்லுகிறான். சங்கீதம் 34:8 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனம் தான் எனக்கு ஒரு நாள் ஆண்டவர் கொடுத்தா. தினமும் கர்த்தரை ருசித்து பாருங்கள். நான் போடுற வசனத்துல இதான் இருக்கும், தினமும் கர்த்தரை ருசித்து பாரு. நிறைய பேர் யூடியூப்ல எனக்கு நிறைய பேர் அனுப்புவாங்க. அவங்க 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 அதை விசுவாசிக்கிறாங்க. அந்த வார்த்தையை விசுவாசி, ஆமென் ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைப்படி அப்படியே நடக்கட்டும், இப்படியெல்லாம் மெசேஜ் பண்ணுவாங்க எனக்கு. அப்போ அவங்க என்ன செய்யறாங்க? வார்த்தையை விசுவாசிக்கிறாங்க. அந்த விசுவாசத்தினால சில காரியங்கள் அவங்களுக்கு நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது. அதனாலதான் தினமும் கர்த்தரை ருசித்து பாருங்கள் என்ற ஒரு தலைப்போடு ஒரு வசனத்தை வாட்ஸ்அப்ல போட கர்த்தர் கிருபை செய்திருக்கார். சங்கீதம் 37:5 வாசி பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவர். யாரு? கடவுள் தான், ஏசப்பா தான். அப்ப நாம என்ன செய்யணும்? உன் வழியை அவருக்கு ஒப்பு வச்சுட்டு நம்பிக்கையா இரு. கர்த்தர் செய்வார், அவர் என்னை நடத்துவார், நான் ஜெபித்தது ஒரு நாள் வரும் அப்படின்னு நீ நம்பிக்கையோடு காத்துரு, அவர் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார். எவ்வளவு அழகா ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு பாருங்க. அல்லேலூயா. அப்ப இந்த காரியங்களை நம்ம புரிதலோடு கற்றுக்கொண்டு தேவனிடத்தில் செய்கிற எல்லா ஜெபத்தையும் நம்பிக்கையோடு செய்யுங்கள். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. சந்தேகப்படாமல் நம்ம தேவனிடத்தில் கேட்கும்போது அவர் நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படி நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நீதிமொழிகள் 23:18 வசனம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கையோடு இருந்துச்சுன்னா உன் நம்பிக்கை வீண் போகாதுப்பா. நிச்சயம் அந்த நம்பிக்கைக்கு ஒரு முடிவு உண்டு. ஆண்டவர் அழகா வார்த்தையை நமக்கு எழுதி வச்சிருக்காரு பாருங்க, வாக்குத்தத்தத்தை. அல்லேலூயா. நிச்சயம் உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயம் ஒரு முடிவை கர்த்தர் தருவார். கொஞ்சம் லேட் ஆகலாம், தாமதிக்கலாம், ஆனால் நிச்சயம் அதுக்கான ஒரு முடிவு உண்டு. அந்த ஜெபத்துக்கு ஒரு முடிவு உண்டு, அந்த ஜெபத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. நீ செய்கிற விண்ணப்பத்துக்கு, கேட்ட காரியத்துக்கு நிச்சயம் ஆண்டவர் ஒரு காரியத்தை, ஆசீர்வாதத்தை உனக்கு தருவார் என்று வசனம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது. அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், நீ கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள் ஆண்டவர் சொல்கிறார். எப்படி கேட்கணும்? தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்து நம்ம கேட்கணும் அவர்கிட்ட. ரெண்டாவது, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவரிடத்துல நம்ம கேட்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப ஆண்டவரிடத்துல நீங்க ஜெபித்த ஜெபம், இது வரைக்கும் நிறைய ஜெபம் பண்ணியிருப்பீங்க, பதில் வராத இருக்கலாம். நீங்க சோர்ந்து போயிடாதீங்க, நிச்சயம் முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கையோடு காத்திருங்க, நிச்சயம் ஆண்டவர் பதில் தருவார். நிச்சயம் நீங்க கேட்ட காரியம் உங்களுக்கு வந்து சேரும். அல்லேலூயா.